பழுவூர் அரசர்கள். இறுதி அத்தியாயம் 36. கல்வெட்டு தகவல். பராந்தக சோழரால் கைப்பற்ற முடியாது போன பாண்டியரின் அரசுரிமை சின்னங்களான மணிமுடியும் இந்திர ஆரமும் ராஜராஜ சோழரின் மைந்தரான முதலாம் ராஜேந்திர சோழரால் ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் போருக்கு பின்னர் ஈழத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது. மயக்கும் மாலை நிற வெயில் பழுவூரின் தெற்கு எல்லையில் பரவியிருந்த வயலோர நெற்கதிர்களின் மீது பட்டு சிதறிக்கொண்டிருந்தது. வடக்கிலிருந்து வந்த வாடை காற்றானது வயல்களின் ஈரப்பதத்தினை உறிஞ்சி தன்னை குளுமையாக்கி கொண்டது. மழலை செல்வங்களாய் மெல்ல தலையாட்டும் நாற்றுகள், பள்ளி பிள்ளைகளாய் அணிவகுத்து வரிசையாக நிற்கும் கதிர்கள் என காண்போரை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டிருந்தது இயற்கையின் வனப்பு. பறந்திருந்த ஏரியின் கரையோரமாக காவலுக்காக நின்றிருந்த பனை மரங்களின் கனத்த நிழலில் ஆங்காங்கே திட்டு திட்டாய் பரவியிருந்த வெளிச்ச புள்ளிகளின் ஊடே மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர் அந்த இருவரும். நடையில் நிதானமும் ஆழ்ந்த யோசிப்பும் தெரிந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு தங்களோடு உரையாடி கொண்டே நடக்கும் இந்த வாய்ப்பு தனிப்பட்ட விதத்தில் மகிழ்வினையும் உற்சாகத்தினையும் தருகிறது சிற்றப்பா என்றான் அவன் பழுவூரின் இளவரசனான மறவன் கண்டன். உண்மைதான். தொடர்ச்சியான பணிகள், தொடர்ந்து வந்த போர்கள் என தலைநகரிலேயே தங்க வேண்டியதாயிற்று சில காலம். நமது ஊர் பக்கம் வருகிறோம் எனும் போது உள்ளம் போடும் குதியலை ஒதுக்கவே முடியாது. சொந்தமான மண் என்பதே ஒரு பெரும் சுகம்தான் என்றார் அவர். பழுவேட்டரையரான கண்டன் அமுதன். ஆம் சிற்றப்பா, பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமைதியான ஒரு சூழ்நிலை சோழத்தில். நாட்டின் நலன் சார்ந்த பணிகள் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கின்றன. சுற்றி இருந்த எதிரிகளை எல்லாம் வென்றிருக்கிறோம். அமைதியான ஒரு காலகட்டத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சோழம் என்றான் மறவன். அந்த அமைதிதான் அடுத்து வரப்போகும் ஆபத்திற்கான அறிகுறியாகவும் மாறக்கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது மறவா என்றார் பழுவேட்டரையர். ஆபத்தா? இனிமேலா? எவர் இருக்கார் ஏற்படுத்த என்று கேட்டான் மறவன். நிறைய பேர் இருக்கிறார்கள் மறவா. காடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் வீரபாண்டியன் உள்ளான். நம்மிடம் தோற்று ஓடிய வானர்குல வேந்தன் உள்ளான். கூட இருந்தே துரோகம் செய்த ரவிதாசன் உள்ளான். வெறுப்போடு நம்மீது வைதும்ப அரசன் உள்ளான். நாடிழந்து நிர்கதியாக அலையும் ஈழத்தரசன் உள்ளான். எல்லோருமே இன்னமும் உள்ளார்கள் மறவா. நமக்கு எதிராக முழுமையாக எவரையும் அழித்து விடவில்லை நாம். எல்லோருமே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பினை எதிர்பார்த்து என்றார் பழுவேட்டரையர். அவர் கூறத்தான் சுற்றியிருக்கும் சூழ்நிலையின் விபரீதம் என்ன என்பது புரிய ஆரம்பித்தது மறவனுக்கு. தற்போது நிலவும் அமைதி பின்னால் ஏற்படவிருக்கும் பேராபத்திற்கு அறிகுறி என்பதும் புரிந்தது. ஓய்வே இல்லாததா அரசியல் வாழ்க்கை? எதிரியை வென்றுவிட்டோம் என்பதை விட எதிரியை மறுபடியும் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்பதுதான் உண்மை போலும் என்றான் மறவன். அதற்காகத்தான் திரும்ப திரும்ப நான் இதையே கூறிக்கொண்டிருக்கிறேன். ஓய்வு என்பதே அடுத்த பணிக்கான ஆரம்பம்தான் என்றார் பழுவேட்டரையர். ஒன்று கேட்டால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே என்று கேட்டான் மறவன். பாண்டியனின் அரசுரிமை சின்னங்களை பற்றித்தானே என கேட்ட பழுவேட்டரையரை வியப்போடு பார்த்தான் மறவன். ஆம் என தலையசைத்து ஆமோதித்தான். முன்பெல்லாம் அவற்றை எப்படியாவது கைப்பற்றி மன்னர் பராந்தகரின் காலடியில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று நானும் நினைத்ததுண்டு. ஆனால் இப்போது அந்த எண்ணம் இல்லை. நம் காலத்தில் அவை நமக்கு கிடைக்காது என்றே தோன்றுகிறது. கிடைக்கவும் வேண்டாம் என்றே கருதுகிறேன் நான் என்றார் பழுவேட்டரையர். ஏன் இப்படி ஒரு எண்ணம் என்று கேட்டான் மறவன் ஆச்சரியமாக. பாண்டியர் குலத்தில் கடைசியாக தற்போது எஞ்சி இருப்பவன் வீரபாண்டியன் மட்டுமே. அவனே தனது அரசுரிமை சின்னங்களை பற்றி கவலைப்படாது மதுரையை மீட்பதிலேயே குறியாக இருக்கிறான் எனும் போது நமக்கு எதற்கு அதை பற்றிய கவலை? செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கையில் தேவையில்லாமல் நம்மை அலைக்கழிக்கும் அந்த சின்னங்கள் கிடைக்காமலேயே இருப்பதுதான் நல்லது. நாளடைவில் நாமும் அதனை மறந்து போவோம் என்றார் பழுவேட்டரையர். வானருக்கு எதிரான போரில் கடைசி நேர திருப்பு முனையாக கங்க மன்னரை அனுப்பி வைத்தது தாங்கள்தானே? அது எவருக்கும் தெரியப்படுத்தப்படாமலேயே செய்துவிட்டீர்களே என்றான் மறவன். எதற்காக தெரியப்படுத்த வேண்டும் மறவா? சோழ மன்னரை பாதுகாப்பது நமது கடமை. அதற்காக செய்கின்ற வேலைகள் ஒவ்வொன்றினையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன? விளைவு என்ன என்பது மட்டுமே நமக்கு தேவையானது அல்லவா? விஷயம் என்ன என்பது அல்ல. சோழத்தினை காக்கும் கவசம் மட்டுமே நாம்.
நம்மை அணிந்து கொள்வதால் அரசருக்கு பாதுகாப்பு, அவ்வளவே. அரசரே அணிந்து கொள்கிறாரே என்பதால் நமக்கு பெருமையும் அல்ல. எதற்காக படைக்கப்பட்டோமோ அதனை செய்திருப்பது மட்டுமே நமக்கு அழகு என்றார் பழுவேட்டரையர். இவ்விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்து உண்டு என்றான் மறவன் தயக்கமாக. தவறே இல்லை. எல்லா காலத்திற்கும் ஒரே கருத்து சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட இயலாது. சில நேரங்களில் மாற்று கருத்தும் அவசியமே என்றார் பழுவேட்டரையர். சோழத்திற்காக என்றே நமது வாழ்க்கையினை தத்தம் செய்து விட்டோமே, நாளை ஏதாவது ஒரு காரணத்தால் சோழம் நம்மை நம்பாமல் போனால் அல்லது எதிரியாக எண்ணிவிட்டால் கேட்ட மறவனை தோள் தட்டி கொடுத்தார் பழுவேட்டரையர். மிக சரியான கேள்வி. அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்வதுதான் நமது பணி. அடுத்த தலைமுறையையும் சோழத்தின் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக உருவாக்குவதுதான் நமது வேலை. அதையும் மீறி நீ கூறுவது போல ஒரு நிலை வந்தால் எங்கு தவறு இழைத்தோம் என்பதனை ஆராய்ந்து சரி செய்து கொள்வதுதான் நமது பணி. ஏனெனில் சோழத்திற்காக அரையர்கள் 1000 பேர் உண்டு. ஆனால் பழுவேட்டரையர்களுக்கான சோழம் ஒன்றுதானே உள்ளது என்றார் பழுவேட்டரையர். புரிகிறது. அப்படி ஒரு நிலை எக்காலத்திலும் வராமல் நமது அவனி கந்தர்ப்பத்து ஈசன் நம்மை காத்து நிற்கட்டும் என்றான் மறவன். மாற்றம் ஒன்றே மாறாதது மறவா. எதுவும் மாறும், என்றாவது மாறும். அதற்கும் தயாராக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. நமது முகவரி சோழம் என்று ஆன பிறகு அதனை முன்வைத்து காரியங்களை திட்டமிடுதலும் செயல்படுத்துதலுமே சிறப்பு. மீற நினைக்கும் அதே வேளையில் விளைவுகளை எதிர்கொள்ளவும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது விளங்கவில்லை சிற்றப்பா என்றான் மறவன். முன்னாள் மன்னர் விஜயாலயர் சோழர் காலத்தில் நாம் எவர் என்று எவருக்குமே தெரியாது. அதன் பிறகு வந்த ஆதித்த சோழர் நம்மை அடையாளம் கண்டுகொண்டு நமக்கென்று ஒரு அடையாளத்தினையும் கொடுத்தார். தற்போதைய மன்னர் பராந்தக சோழர் காலத்தில் அண்டை நாடுகள் கூட அறிய துவங்கிவிட்டன பழுவேட்டரையர்கள் எவர் என்பதை. நாளை அடுத்த தலைமுறை சோழ மன்னர் ஆட்சியில் நமது பரம்பரையில் எவரோ ஒரு பழுவேட்டரையர் உலக அளவில் கூட பேசப்படக்கூடும். அல்லது ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஒரு குலம் இருந்த தடமே தெரியாமல் கூட போகக்கூடும். இரண்டில் எந்த நிலை நமக்கானது என்பதனை நாமும் நமது செயல்களும் தான் நிர்மாணிக்க வேண்டுமே தவிர வேறு எவருக்கும் அந்த வாய்ப்பினை வழங்கிவிடவே கூடாது என்றார் பழுவேட்டரையர். அதற்கு முன்னேற்பாடாக என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் சிற்றப்பா? இப்போதைக்கு ஓய்வெடுக்க வேண்டியதுதான் முதல் கடமை. ஏனெனில் ஓய்வு என்பதே அடுத்த கட்ட பணிக்கான ஆரம்பம்தானே என கேட்டுவிட்டு வாய்விட்டு சிரித்தார் பழுவேட்டரையர். அவரோடு அந்த உற்சாகமான சிரிப்பில் கலந்து கொண்டான் மறவனும். பனைமரங்களின் ஓலைகளும் ஒன்றோடொன்று உரசி தங்களின் சிரிப்பினையும் மகிழ்வினையும் தெரிவித்துக் கொண்டன. சோழமோ அடுத்த கட்ட ஆபத்தினை உருவாக்க நினைக்கும் எதிரிகளை எதிர்பார்த்து கொண்டே தற்போது அமைதியாகவே இருந்தது. வாழ்க்கை இப்படித்தான். வளமான வழிகளும் சறுக்கலான திருப்பங்களும் நிறைந்துதான் இருக்கும். தனியொரு மனிதனாய் இதனை சமாளிப்பது சாத்தியமல்ல என்பதாலேயே ஏதாவது ஓர் உறவாய் எவரையாவது துணையாய் தந்து செல்கிறது காலம். சோழர்களுக்கு அப்படி காலத்தால் வழங்கப்பட்ட சரியானதோர் துணைதான் பழுவேட்டரையர்கள் என்பதனை அடுத்தடுத்த தலைமுறையிலும் அவர்கள் நிரூபித்து கொண்டேதான் இருந்தனர். அடுத்து அடுத்து என்று பல்வேறு நிகழ்வுகளை திட்டமிட்டு தந்ததோடு அல்லாமல் தமது வீர பராக்கிரமத்தாலும் சோழத்தின் வளர்ச்சிக்கும் சோழ அரசர்களின் பாதுகாப்பிற்குமே தங்களின் வாழ்வினை அர்ப்பணித்து கொண்டவர்கள்தான் பழுவேட்டரையர்கள். முதலாம் ஆதித்த சோழர் காலத்தில் குமரன் கண்டன் மற்றும் குமரன் மறவன் என்ற இரு பழுவேட்டரையர்களின் மூலம் தொடங்கிய வாழ்வு முதலாம் பராந்தகர் காலத்தில் குமரன் மறவன் மற்றும் கண்டன் அமுதன் என்ற பழுவேட்டரையர்களை கொண்டு நகர, சுந்தர சோழர் காலத்தில் மறவன் கண்டன் என்ற பழுவேட்டரையர் தொடர, உத்தம சோழர் காலத்தில் கண்டன் சத்ரு பயங்கரன், கண்டன் சுந்தர சோழன் என்ற இரு பழுவேட்டரையர்களோடு பயணிக்க, முதலாம் ராஜராஜரோ பழுவேட்டரையர் கண்டன் மறவனோடு தமது ஆட்சியினை தொடர்ந்திருக்கிறார். ஆதித்த சோழரோடு தமது வாழ்வினை சோழத்தோடு இணைத்து கொண்டு பயணித்த பழுவேட்டரையர்கள் முதலாம் ராஜராஜர் காலம் சீரும் சிறப்போடும் சோழத்திற்கு தோள் கொடுத்து நின்றிருக்கிறார்கள். முதலாம் ராஜேந்திரர் காலத்திலிருந்தே இவர்கள் பற்றிய தகவல்கள் மறைந்து போய் அன்று பழுவேட்டரையர் கூறியது போல இருந்த தடம் தெரியாமலேயே காணாது போயிருக்கின்றனர். இவர்களை பற்றி கிடைக்கும் சொற்ப தகவல்களே இவர்களது பராக்கிரமத்தினை, சோழர் காலத்தால் இவர்களுக்கு இருந்த மாண்பினை இத்தனை தூரம் விவரிக்க உதவியாக உள்ளது எனில்,
பழுவேட்டரையர்கள் பற்றிய முழு வரலாறு என்றாவது ஒரு நாள் வெளிப்படும் போது வரலாற்று உலகமே வியந்து பார்ப்பதோடு அல்லாமல் திகைத்தும் போய் நிற்கும் என்பதில் ஐயமே இல்லை. அதுவரை நாமும் காத்திருக்கலாம், அல்லது பெரிய பழுவேட்டரையர் கூறியது போல ஓய்வெடுக்கலாம். சோழத்தின் நிர்வாக திறனுக்கு ஈடு இணையில்லை என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. அதற்கு உறுதுணையாக இருந்து விசுவாசத்தினை காட்டி நின்ற பழுவேட்டரையர் குலத்திற்கும் இணையாக எவரும் இருந்திருக்கவே இயலாது என்பதுதான் எனது கருத்தும். பழுவூர் அரசர்கள் இனிதே நிறைவடைந்தது.